காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிணிக்கு வந்து வீடியோ கால் பண்ணி பேசிட்டு அவன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க வேலையை வந்து பார்க்க ஆரம்பித்தேன். பாப்பா வந்து ஊருக்கு போயிருக்கா, கரூருக்கு. அங்கே திருவிழா நடக்குது அப்படின்றதுனால எங்கள் அத்தை பொண்ணு வந்து ஏற்காடு வந்திருந்தாங்க. அப்படியே எங்கள் அத்தை பொண்ணு ஃபேமிலி எல்லாமே வந்து ஏற்காடு வந்திருந்தாங்களா. அவங்க அப்படியே போகும்பொழுது ஹரிணியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் அத்தை பொண்ணு ஒரு வாரம் வச்சுருந்துட்டு நான் அனுப்புகிறேன், திருவிழா நடக்குது, ஸ்கூல் தொடங்கும் போது நான் கொண்டு விடுறேன் அப்படின்னா, சரி புள்ள எங்கே போகிறேன் எங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அமுச்சு விட்டேன். சொந்த பந்தத்தை பார்த்த உடனே அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஒரு சின்ன குழந்தைங்க யார் வந்தாலும் அவளுக்கு வந்து ஒரு துணைன்னு கிடச்சிருச்சுன்னா போதும், எங்களே வந்து மறந்துடுவா. அந்த மாதிரி வந்து ஏன்னா ஒத்த பிள்ளை வச்சுருக்கவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். டீச்சர் விளையாட்டு விளையாண்டாலும் சரி, எந்த விளையாட்டு விளையாண்டாலும் சரி, ஒன்று நானும் எங்கள் வீட்டுக்காரும் போய் அவளுக்கு கம்பெனி கொடுக்கணும். நாங்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவள் தனியாக அந்த பெனாத்திக்கிட்டு கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி சொல்லி விளையாடுவா பாருங்க. அப்போ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நாங்களும் போய் வேலை இல்லாத டைமில் அவள் கூட எல்லாம் விளையாடுவோம். சரி இப்போ வந்து சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்த உடனே அங்கே பிள்ளைங்களாம் நிறையா இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்து எங்களே மறந்துட்டா. ஏற்காடு போய் ஒரு பாதி இடத்துல மட்டும்தான் அவள் எங்கள் கூட இருந்தா, மீதியெல்லாம் அவங்க கூடயே வந்து போயிட்டா. சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. காலையில் எந்திரிச்சு அவள் முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அவள் இருந்தாவது ஏதாவது அவளுக்கு பிடிச்சது ஏதாவது செய்வேன். இப்போ அவளும் இல்லாதனால காயும் எதுவும் இல்லை, ஏதோ இருக்கிறத வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டக்காய் செடியில் நிறையா இருந்துச்சு. சரி சுண்டக்காய் சாம்பார், சுண்டக்காய் வறுவல் பண்ணிவிட்டு மாம்பழம் இருந்துச்சுங்க, அதை தொட்டுட்டு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரும் சேர்ந்து சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.